ஸோ இதுக்கு வந்து ப்ரைஸ் எப்படின்னா வருது ஸ்கொயர் ஃபீட்டு? ஸோ ப்ளீஸ் வெல்கம் டு கிருஷ்ணா ஸ்டீல். நன்னோட பேர் ராஜேஷ். வணக்கம், வாங்க. ஸோ இந்த வீடு பாருங்க. இந்த வீடோட லுக்கு வந்து இப்போ வந்து இது 3 மாடிக்கு போட்டிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா இந்த ரயிலிங்? ஆமாம். இதோட டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோண்ணா? ஸோ கேட்டோட லெவல் பார்த்தீங்க, இது கிரேட் இருக்கு. நீங்கள் என்ன பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க? ஓகே ப்ரோ, இந்த மாதிரி எஸ்எஸ்டிலாம் ஏன் கலர் டல் ஆகுது? செகண்ட் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பாம்பு பூச்சி வரதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த கேட்டு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே எஸ்எஸ்டிலே பண்ணணும்னா எவ்வளோ ரேட்னா ஆகுது? ஸோ நீங்கள் ஐகேச்சர் வீடியோஸோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது இங்கே ஒரு சேல்ஸ் பாருங்கள். இது கஸ்டமர் கூட எதுவும் தெரியாமல் வேறு. ஓகே, இதோட ப்ரைஸில் எப்படின்னா? ஸோ இதில் இப்போ டஸ்ட் இருக்குது. ஸோ இது கஸ்டமர் க்ளீன் பண்ணலன்னா எவ்வளோ டஸ்ட் நான் கையில் வந்திருக்கு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அமேசிங்கான ஒரு எஸ்எஸ்டில் ஒர்க்கை வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நிமிலிச்சேரி திருநன்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த சைட் வந்து அங்கே தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறது தான் அந்த பில்டிங் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரெயிலிங், அப்புறம் வந்து ஸ்டீல் கேட்ஸ், அதுக்கப்புறம் பால்கனி ரெயிலிங், அதுக்கப்புறம் ஸ்டேர் ரெயிலிங், இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்காக இவங்க வந்து ஆஃபர் ப்ரைஸ்லேயே வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ப்ரைஸ் டீட்டெயில்ஸுமே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கேட்கலாம். இது வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா ஸ்டீல் ஒர்க்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புழல்ல இருக்குது. உங்களுக்கு வந்து கரெக்டான லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஆர்டர் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுத்துருப்பேன். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ப்ரைஸும் வந்து உங்களுக்கு வந்து மாற்றிருக்காங்க. நமக்காக வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து உள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி ஆசமான வீடியோஸ்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்ம வந்து ஹோல் ப்ரைஸ் கூட கேட்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரி பிராண்டில் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே வந்து பார்த்துடலாம். வாங்க உள்ள போகலாம். வணக்கம், என்னோட பேர் வந்து ராஜேஷ். நான் வந்து கிருஷ்ணா ஸ்டீல் கம்பெனி வச்சிருக்கேன். வந்து நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா புழல் அம்பத்தூர் இருக்கேன். ஓகேண்ணா, நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேட்டு, பால்கனி ரெயிலிங், ஸோ ஸ்டீல் ஒர்க் அண்ட் கிளாஸ் ஒர்க் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஒர்க் வந்து பண்ணுறீங்க? ஸோ இது 23 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் எத்தனை சைட் நான் பண்ணியிருப்பீங்க? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எத்தனை வருஷம் இல்லை சார், கணக்கு போட முடியாது. பட் ஒரு 10,000 அபோவ் தான் நம்ம சைடு பண்ணியிருக்கோம். எல்லாமே கேட் ரெயிலிங்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். ஓகேண்ணா, நீங்கள் இப்போ பண்ண ஒர்க்லாம் காட்டுறீங்களா? எஸ், வாங்க. நம்ம ஒர்க்கு வந்து ஸ்டீல் ஒர்க் இங்கே பண்ணியிருக்கோம். கேட், பால்கனி, ரெயிலிங்ஸ் நம்ம வந்து கஸ்டமருக்கு காட்டலாம். வாங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஒர்க் பாருங்க எப்படி இருக்கு, பிடிச்சா கால் பண்ணுங்க. ஸோ நல்லா பெஸ்ட் ரேட்டாக பண்ணி தரேன். ஸோ ஐகேச்சர் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு நல்ல ஒர்க் பண்ணி தரேன் அண்ட் நல்லா ரேட்டாக பண்ணி கொடுப்பேன். அண்ட் கம்பெனி பற்றி சொல்வேன், என்ன பிராண்ட் இப்படி வருது இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுப்பேன். அண்ட் ஒரு நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஒரு வீட் நல்லா லுக் கொடுப்பேன். ஸோ வாங்க வீடியோவில் நம்ம ஒர்க் பார்த்துக்கலாம் எப்படி பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி ஃபினிஷிங்காக இருக்க எப்படி இருக்க வந்து பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேட்டோட பேக் சைட். ஸோ பேக் சைடே உங்களுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். அப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு ஃப்ரண்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ பேக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு. ஸோ எப்படி சப்போர்ட் கொடுத்துருக்கோம், எவ்வளோ ஸ்ட்ராங். ஸோ இந்த லாக் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் லாக். ஸோ வெளியிலேருந்து ஓப்பன் பண்ணலாம், உள்ளேருந்து ஓப்பன் பண்ணலாம். இது வந்து லாக் போடுறது. இது ஹெல் ட்ராப் கொடுத்துருக்கோம். இது வந்து ரெண்டு கேட்டுக்கு 2 ஹெல் ட்ராப் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் இன்ச்சஸ் கொடுத்துருக்கு. இது கூட உள்ளே போட்டிருக்கேன். இது கூட சாலிட் தான், இது கூட சாலிட் தான். ஸோ இது வந்து சாலிட்ல கொடுத்துருக்கு. ஸோ கேட் உங்களுக்கு வந்து கீழே தொங்காது. செகண்ட் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பாம்பு பூச்சி வரதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த கேட்டு கீழே பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சோட கம்மியாக கேப் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பாம்பு பூச்சி உள்ளே வராது. ஸோ கேட்டோட லெவல் பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவலாக இருக்கு. ஸோ கீழே இன்னும் தொங்கலை, இது எதுவுமே ஆகலை. ஸோ எதுக்கேன்னா நம்ம இந்த மாதிரி ஃபிட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பிராண்டட் ஃபிட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோனால தான் கீழே தொங்கலை. இல்லைன்னா நம்ம லோக்கல் ஃபிட்டிங் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கீழே தொங்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வெளியில் போய் கேட்டில் என்ன டிசைன் போட்டிருக்கோம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடு பாருங்கள், இந்த வீட்டோட லுக்கு வந்து எப்படி வந்திருக்கு. ஸோ பாருங்கள் ஸ்டீல் ஒர்க் எவ்வளோ அழகாக தெரியுது. இதுலேயும் இந்த கேட் எவ்வளோ அழகாக தெரியுது. இந்த டிசைன் எப்படி தெரியுது. ஸோ இந்த கிளாஸ் ஒர்க் பண்ணனால தான் எவ்வளோ இந்த லுக் வந்துச்சு. இந்த கேட் இருக்கிறனால தான் இந்த வீட்டு எவ்வளோ லுக் வந்துச்சு. ஸோ இன்னும் ஸ்டீல் ஒர்க் பண்ணால் எப்படி லுக் வரும் உங்களுக்கு, கிளாஸ் ஒர்க் பண்ணால் இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். ஓகேண்ணா, இந்த கேட்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? ஸோ இந்த கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன் ஜிந்தால் 304. ஸோ இந்த கேட்டில் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் நம்ம வந்து இது போட்டிருக்கோம். ஸோ மேலே ஸோ இந்த சிஎன்சி கட்டிங் கூட பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து ஒரு பாருங்கன்னா 2 விநாயகர் இருக்கு. இது கேட்டுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு 2 ஹேண்டில் இருக்கு. ஸ்லைடிங் லாக் இருக்கு. ஸோ உள்ளேருந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது வந்து ஒரு லாக் மட்டும் பண்ணுறது இருக்கு. இங்கே ஒரு மேல்
இருக்கு. ஸோ இந்த மேலோட டிசைன் பார்த்தீங்க கூட உங்களுக்கு தெரியும், இது சிஎன்சி கட்டிங் நம்ம ஸ்பெஷல் கஸ்டமருக்கோஸ்கர இது பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி எந்த டிசைன் வேணா போடலாமா? இந்த மாதிரி எந்த டிசைன் வேணும் நம்ம போட்டு கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. நீங்க என்ன பிராண்ட் வந்து யூஸ் பண்றீங்க? இதுலயும் யூஸ் பண்ணிருக்கேன் எல்லாமே JCL ஜிண்டால் 304. ஓகேனா இந்த கேட்டோட சைஸ் வந்து என்னது? இந்த கேட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x5. ஓகே ப்ரோ, இந்த மாதிரி SST எல்லாம் ஏன் கலர் டல் ஆகுது? ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப பல்லுன்னு பழிச்சிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு டல் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ எதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இப்போ ஒரு இடத்துல பில்டிங்கில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இங்கே கொஞ்சம் பேண்ட் உழுத மேலே, ஸோ இது க்ளீன் பண்ணுறதுக்கோஸ்கர பேண்ட் வேறு ஏதோ கெமிக்கல் யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கோஸ்கர டல் ஆகிடும். செகண்ட் வந்து ஒரு ஆள் வந்து பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணல கூட டல் ஆகிடும். ஸோ கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ணல கூட டல் ஆகிடும். ஸோ இங்கே சிமெண்டோட தண்ணி மேலே ஊற்றிடுவாங்கல்ல, இது கூட 4 கூட டல் ஆகிடும். ஸோ இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரீசனுக்கோஸ்கர கூட டல் ஆகிடும். இதுக்கு வந்து சொல்ல முடியாது. ஸோ இதை வந்து கம்பெனி பிராண்டுன்னு பார்க்கணும், வேற ஒன்றும் இல்லை. அப்போனா இதை எப்படி நாம வந்து மெயின்டைன் பண்ணணும்? ஸோ இது மெயின்டைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ பெயிண்டர் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் இது பார்க்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது 100% பிராண்ட் ஒரு பொறுத்து இருக்கு. ஸோ நம்ம பார்க்கணும் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. ஸோ இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா சீல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம உங்களுக்கு சீல் கூட காட்டுறோம். ஸோ இந்த சீல் பார்த்தீங்கன்னா எல்லாமே JCL ஜிந்தால் ஸோ மெட்டீரியல் இருக்கும். இது கிரேட் இருக்கு, ஸோ 304 PTC நம்பர் இருக்கு. ஸோ இது ஒரிஜினல். செகண்ட் வந்து இதுக்கு நிறைய வேற செக் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீல்ஸ் பாருங்க, இதுக்கு வந்து JCL ஜிந்தால். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டான ஒரு சீல்ஸ் வரணும். ஸோ PTC நம்பர் வரணும். ஸோ டேட் வரணும், டைமிங் வரணும். ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு ஒரிஜினல் ஒரு மெட்டீரியல். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். அப்புறம் தான் கொஞ்சம் உங்களுக்கு டல் ஆகாமல் இருக்கும். செகண்ட் வந்து ஒரு பெயிண்டர் இது யார் வேணும், இது கஸ்டமர் கூட ஏதோ தெரியாமல் வேற ஏதோ கெமிக்கல் யூஸ் பண்ணிடுவாங்க. இதனால் கூட இந்த பைப்போட ஷைனிங் டல் ஆகிடும். இதில் வந்து எந்த டிசைன் வேணா நீங்கள் வந்து பண்ணி தந்துருவீங்க? ஸ்டீல் கேட்டில் சார் இப்போ கஸ்டமர் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு வந்து பார்த்தாங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு என்ன டிசைன் சொல்கிறாரு இந்த டிசைன் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இதோட ப்ரைஸில் எப்படின்னா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1050 ருபீஸ் வருது. ஸோ ஸ்டார்டிங் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 950லேருந்தே ஸ்டார்டிங் இருக்கு. ஸோ கஸ்டமர் வந்தாங்கன்னா பார்த்து பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாகவே SSTலேயே பண்ணணும்னா எவ்வளோ ரேட்னா ஆகுது? ஸோ நீங்கள் Eyecatcher வீடியோஸோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம பார்த்து பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுத்துடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த கேஜி கணக்கில் வந்து வெயிட் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டாக ஐஎஸ் கஸ்டமருக்கோஸ்கர ஒரு 450 வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ரேலிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா 600 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. கிளாஸ் பால்கனி எல்லாம் பார்த்தீங்கன்னா 1200, 1100, 1350 இந்த மாதிரி கூட நிறைய ஸ்டார்டிங் ரேட் இருக்கு. ஸோ கஸ்டமர் வந்தாங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த பில்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் 3 கேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து 2 கேட்டு, இது ஒரு சிங்கிள் கேட். ஸோ நம்ம கிளாஸ் பால்கனி ரேலிங் வந்து இப்போ அவுட்டராக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து போய் நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம் எப்படி பண்ணியிருக்கோம், என்ன டிசைன் இருக்குது, எப்படி இருக்கு, நல்லா இருக்குன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ இந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 550லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. ஸோ 550ல் என்ன ஆகும்னு இது அப்படியே உங்களுக்கு சேமாக வரும். பட் இந்த பைப் இருக்கிறத இது மட்டும் தான் 1/2 இன்ச் வரும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது 630 ரூபா. இது ஏன் 630 ரூபான்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து 16 mm பைப் போட்டு கொடுத்துருக்கோம். செகண்ட் வந்து உள்ளே பால்ஸ் இருக்கு. ஸோ இதனால தான் வந்து இது வந்து 630 ரூபா. ஸோ இது கூட இது பால் இல்லைன்னா 600 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து எத்தனை ஃப்ளோருக்கு நீங்கள் வந்து போட்டு கொடுத்துருக்கீங்க? இது 3 மாடி இருக்கு மொத்தம். ஓகேனா இந்த மாதிரி ஸ்டேர் கேஸில் வந்து வேறு என்ன மாதிரி டிசைன்லாம் நம்ம வந்து பண்ணலாம்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வுட் பில்லர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ வுட் ரெயிலிங்கில் வுட் பில்லரு இந்த மாதிரி நிறைய இதுலேயே டிசைன் இருக்கு. ஸோ கஸ்டமர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டாங்க, நம்ம ஒரு கஸ்டமருக்கு எல்லா டிசைன் அனுப்பிச்சிடலாம். ஸோ படிக்கட்டில் கிளாஸ் போடலாம், கிளாஸ் ஒர்க்கு நல்லா பண்ணி கொடுக்கலாம். ஸோ எல்லாமே இருக்கு. ஸோ இது ஃபினிஷிங் பாரு ஒர்க் ஒரு நீங்கள் வந்து ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்கு. ஸோ நீங்கள் ஒர்க் பார்த்தீங்க உங்களுக்கு எப்படி தெரியுது இந்த ஒர்க்கு? ரொம்ப நல்லாவே இருக்கேன். இதெல்லாம் நல்லா ஷேக் ஆகாமல் நல்லா லைஃப் வருமா? இப்போ இந்த ரேலிங்கில் பாருங்க, இது பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து நிறைய நாள் ஆயிடுச்சு. ஸோ இதில் இப்போ டஸ்ட் இருக்கு. ஸோ இது கஸ்டமர் க்ளீன் பண்ணலன்னா இது அப்படியே இதுலேயும் கொட்டிடும். ஸோ இப்போ பாருங்க இதே ஒரு பைப் இருக்கு. நான் சும்மா க்ளீன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்க நான் க்ளீன் பண்ணேன், எவ்வளோ டஸ்ட் நான் கையில் வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணோம். ஸோ க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணாதான் எப்படி இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படி தான் லைஃப் லாங் இருக்கும். இப்போ வந்து இது 3 மாடிக்கு போட்டிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா இந்த ரயிலிங்? ஆமாம். இதோட டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோண்ணா? இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 37,000 ருபீஸ் வந்திருக்கு, 37,000 ரூபாய். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஃபிட் 630 ரூபா 650 ரூபா வரும் வித் பால். ஸோ இப்போ வந்து மிஸ்டர் Eyecatcher பார்த்துட்டு வந்தாங்கன்னா நம்ம வந்து இதில் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 mm கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பால்கனி. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிளான் கிளாஸ் கூட போடலாம், ஃபிக்ஸட் கிளாஸ் கூட போடலாம், அண்ட் டிசைன் கிளாஸ் கூட போடலாம். ஸோ ஸ்டார்டிங் கிளாஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 1100 ருபீஸ். இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா 1300 ருபீஸ் ஒரு ரன்னிங் ஃபிட் இருக்கு. இந்த கிளாஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா? ஆமாம்மா, இது 12 mm கிளாஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். டஃபன் கிளாஸ் ஒடிச்சா கூட யாருக்கு அடிப்படாது. இந்த கிளாஸில் நம்ம வேறு டிசைன் கூட போடலாமா? நீங்கள் கஸ்டமர் என்ன டிசைன் சொல்கிறாரு இந்த டிசைன் நம்ம போட்டு கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து ப்ரைஸ் எப்படின்னா வருது ஸ்கொயர் ஃபீட்? இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கு 1350 ருபீஸ் வருது. ஒரு 1350 ரூபா ஒரு அடிக்கு
வருது. இதெல்லாம் நல்லா லைஃப் வருமாண்ணா? கண்டிப்பாக இதெல்லாம் ஃபுல் ஸ்ட்ராங். ஒரு மழை தண்ணி உள்ளே வராது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பசங்க எட்டி பார்க்காது, ஏன்னா கால் வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா இதில் யூஸ் ஆகும். ஸோ நல்லா வீட்டோட அழகான ஒரு நல்ல லுக்கு வந்து கிளாஸ் பால்கனி ஒரு நல்ல அழகான லுக்கு கொடுப்போம். வணக்கம். ஸோ எனக்குன்னா நீங்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வாட்டி கூட கண்டிப்பாக நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ நான் உங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணி கொடுப்பேன். ஸோ ನನಗೆ இதுதான் இருக்கேன். ஸோ நல்லா ஒரு ரேட்டாக பண்ணி கொடுப்பேன். ஸோ நீங்கள் கம்பல்சரி ஒரு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கூப்பிடுங்க. ஸோ உங்களுக்கு நம்ம நல்லா ஒரு ரேட் அண்ட் நல்லா ஒரு ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஸோ ஒரு பேர் இருக்கிற மாதிரி நாளைக்கு யார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கணும். இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஒரு கம்பெனியான குவாலிட்டி ஒரு எல்லாம் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், என்ன பிராண்ட் போடுறோம், என்ன மெட்டீரியல் போடுறோம், இது எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். வெளியில் இருக்கிறது ரேட் நம்ம இதோட கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஸோ எல்லாமே பிராண்டடாக போடுவோம். யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க நம்ம என்ன பிராண்ட் போடுவோம், என்ன எம்எம் போடுவோம், என்ன திக்னஸ் போடுவோன்னு. நம்ம வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். என்ன திக்னஸ், என்ன எம்எம், என்ன மெட்டீரியல் போடுறோம், என்ன சைஸ் போடுறோம், என்ன கிளாஸ் கம்பெனி போடுறோம், என்ன டிசைன் போடுறோம். உங்களுக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு கேட்டு நம்ம உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு வீட்டு எப்படி நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு டிசைன் உங்களுக்கு நம்ம செலெக்ஷன் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இருக்கிறதுல தமிழ்நாடுல நான் பெஸ்ட் ப்ரைஸா உங்களுக்கு கண்டிப்பாக ஐகேச்சர்லேருந்து வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரேட் நான் கொண்டு வரேன் அண்ட் பெஸ்ட் ரேட்டாக பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு வீட்டுக்கு எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ண முடியும் இந்த அளவுக்கு ஒர்க் நல்லா பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு. ஸோ ப்ளீஸ் வெல்கம் டு கிருஷ்ணா எஸ்எஸ் ஸ்டீல். என்னோட பேர் ராஜேஷ். வணக்கம், வாங்க. இந்த ஒர்க் வந்து நீங்கள் எங்கே வரைக்கும் நான் பண்ணி தரீங்க? ஸோ இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், ஸோ சென்னையிலேருந்து 150 கிலோமீட்டர் வரைக்கும் நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ 150 கிலோமீட்டர் அவுட்டரில் கூட பண்ணி கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் இந்த வண்டி வாடகை கஸ்டமர் கொடுக்குறது வரும், டெலிவரி சார்ஜஸ் கஸ்டமர் தான் கொடுக்குறது வரும். பட் ரேட் நான் சென்னையோட போட்டு கொடுப்பேன். ஸோ வண்டி வர்றதுக்கு போகிறதுக்கு கஸ்டமர் தான் சார்ஜ் கொடுக்கணும். ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே.